அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள்ல இருந்து ஒழுக்கமுடைமை அப்படின்ற அதிகாரம் தான் பார்க்க போறோம். அதிகாரம் எண் 14. ஒழுக்கமுடைமை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் அப்படின்றது நல்ல நடத்தையை குறிக்குது. ஒழுக்கம்னா நல்ல நடத்தை, உடைமைன்னா அதை உடையவராக இருத்தல். ஒழுக்கமுடைமைனா நல்ல நடத்தையை உடையவராக இருத்தல் அப்படின்றது பொருள். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் குறள் பார்க்கலாமாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதனுடைய சொற்பொருள் பாருங்க. விழுப்பம் அப்படின்றது என்னன்னா சிறப்பு அப்படின்ற பொருள் தருது. அப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னா ஒரு ஒழுக்கம்னா ஒருவனுக்கு, விழுப்பம்னா என்ன, சிறப்பு, சிறப்பை தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்போ அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை உயிரினும் அப்படின்னா உயிருக்கும் மேலாக, ஓகேவா, உயிரை விட மேலான பொருளாக எண்ணி ஓம்பப்படும் அப்படின்னா என்னன்னா காத்தல் வேண்டும். ஓகேவா? அப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னா ஒழுக்கம் தான் ஒருவருக்கு சிறப்பை தரக்கூடியது. அப்படி இருக்கிற அந்த ஒழுக்கத்தை நம்மளுடைய உயிரை விட மேலாக எண்ணி அதை என்ன பண்ணணும்னா காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இரண்டாவது குறள் பாருங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. ஓகேவா? இதுல பரிந்து அப்படின்னா என்னன்னா விரும்பி அப்படின்ற பொருள். அப்போ பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னா நாம ஒழுக்கத்தை நாமளே விரும்பி காக்கணுமா. ஓகேவா? அப்போ நாம மனதளவுல விரும்பி அந்த ஒழுக்கம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு மனதளவுல விரும்பி அந்த ஒழுக்கத்தை காக்கணும். தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. அப்படி தேரினும்னா என்னன்னா ஆராய்ந்து பார்த்தாலும். ஓகேவா? இந்த பொருள் எல்லாம், இந்த சொற்களுக்கெல்லாம் பொருளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எக்ஸாம்ல இந்த சொல்லுடைய பொருள் என்னன்னு கூட கேட்பாங்க. இப்போ தேரினும் அப்படின்றது ஆராய்ந்து பார்த்தாலும். அப்போ எந்த வகையில போயிட்டு எப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்த்தாலுமே நமக்கு துணையாய் வரக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் மட்டும்தான். ஓகேவா? அப்போ எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு துணையா இருக்கக்கூடியது ஒழுக்கம் மட்டும்தான். அதனால அந்த ஒழுக்கத்தை நாம விரும்பி அதை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணைனா எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம் தான் ஒரு நல்ல துணையா நமக்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை எவ்வளவு கடினப்பட்டாவது நாம என்ன பண்ணணும்னா அதை விரும்பி காக்க வேண்டும். ஓகேவா? அப்போ சந்தர்ப்பம் இருக்கிற வரைக்கும் ஒழுக்கமா இருந்துட்டு சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே தப்பு பண்றது ஒழுக்கம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நாமளே எவ்வளவு கடினப்பட்டாவது துன்பம் வரக்கூடிய நேரத்திலையும் கூட அந்த ஒழுக்கத்தை நாம விரும்பி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மூன்றாவது குறள் பாருங்க. ஒழுக்கமுடைமை ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். இதனுடைய பொருள் என்னன்னா ஒழுக்கமுடைமைனா ஒழுக்கத்தோட இருக்கிறது. ஓகேவா? குடிமை அப்படின்றது என்னன்னா உயர்குடி. இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். இழுக்கம் என்பது என்னன்னா ஒழுக்கம் இல்லாதவர். அப்படி இழுக்கம் என்பது ஒழுக்கம் இல்லாததை குறிக்குது. இழுக்கம்னா இழிந்த பிறப்பாய்விடும். அப்போ ஒழுக்கம் இல்லாதவரை அவங்க இழிந்த பிறப்பு, இழிகுடியினர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ ஒருத்தன் உயர்குடியில பிறந்துட்டான், செல்வந்தனா இருக்கான் அப்படின்னா மட்டும் அவன் உயர்குடியை சேர்ந்தவன் கிடையாது. அவன் ஒழுக்கத்தோட இருந்தா அவன் தான் உயர்குடியை சேர்ந்தவன். ஓகேவா? அப்போ உயர்குடியில பிறந்துட்டு செல்வந்தனா இருந்துட்டு அவன் ஒழுக்கம் இல்லாம இருந்தான்னா அவன் உயர்குடியினரா கருத மாட்டார்கள். சான்றோர்கள் அவனை உயர்குடியினரா கருத மாட்டார்கள். அவன் இழிந்த பிறப்பாய் தான் இருப்பான். ஒரு குடிசையில இருக்கிறவன் கூட ஒழுக்கத்தோட இருந்தான்னா அவனை தான் உயர்குடியினரா சான்றோர்கள் கருதுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அப்படின்னா ஒழுக்கம் இருக்கிறாங்க இல்லையா, ஒழுக்கத்தோட இருக்கிறாங்க, அவங்க மட்டும்தான் உயர்குடியினர். ஒழுக்கம் இல்லாதவர்கள் இழிந்த குடியினராக கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது நான்காவது குறள் பாருங்க. மரப்பினும் மூத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும்.
மறப்பினும் அப்படின்னா என்னன்னா மறந்து போனாலும். ஓகேவா? மறந்து போனாலும் மோத்து என்னன்னா திரும்பவும் என்ன கத்துக்க முடியும். குழலாகும்னா கத்துக்கிட்டு அதை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு இப்போ படிச்சவன் இருக்கான். அறிவுபூர்வமா நிறைய நூல்கள படிச்சிருக்கான். இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு அது மறந்து போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பவும் அவன் என்ன பண்ணலான்னா, அத படிச்சு திரும்ப அந்த அறிவைய வந்து அவனால பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மறந்து போனாலும் அந்த அறிவை அவனால திரும்ப பெற முடியும். பார்ப்பான் அப்படின்றது வேதங்கள படிச்சவன வந்து குறிக்குது. ஓகேவா? அந்த காலத்துல வேதங்கள்லாம் படிச்சவன் வந்து சான்றோர்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ மறப்பினும் மூத்துக் கொள்ளலாகும். மறந்து போனாலும் அந்த அறிவை திரும்பவும் அந்த நூல்கள படிச்சு ஒரு படித்த அறிவுடையவன் என்ன பண்ணுவான்? திரும்பவும் வந்து அந்த அறிவை அவனால் பெற முடியும். பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும்னா, அவனுடைய ஒழுக்கம் வந்து கெட்டுப் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒழுக்கம் குறைந்தால் அவன் வந்து அவனுடைய குடிப்பிறப்பு வந்து அதனுடைய குடிப்பிறப்புடைய சிறப்பு வந்து அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஒருத்தவன் அறிவு குறைஞ்சிச்சுன்னா கூட திரும்பவும் அதை பெற்றுவிட முடியும். ஆனா அவனுடைய ஒழுக்கம் குறைஞ்சிச்சுன்னா அவனுடைய குடிப்பிறப்பு அவனுடைய அவனுடைய பிறந்த குடி இருக்கு இல்லையா? அந்த குடிப்பிறப்புக்கே வந்து அது அழிவை தரும் அல்லது கெடுதலை வந்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மரப்பினும் மூத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள முடியுமானால், ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு வந்து அழிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 5வது குறள் பாருங்க. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காறு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பொறாமை. அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை. அழுக்காறுனா பொறாமை, உடையான்னா பொறாமை குணம் உடையவன். கண் அப்படின்றது அழுக்காறு உடையான் கண்னா பொறாமை குணம் உடையவன் இடத்தில் அப்படின்ற பொருளை தரும். ஆக்கம் ஆக்கம்ன்றது என்னன்னா செல்வம் அப்படின்ற பொருளை தருது. அப்போ ஆக்கம் போன்றில்லை அப்படின்னா அவன்கிட்ட என்ன இருக்காதான்? செல்வம் வந்து இருக்காது. அழுக்காறு உடையான் கண் அதாவது பொறாமை குணம் உடையவன் இடத்தில் ஆக்கம் போன்றில்லை, செல்வம் இருக்காது. ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அதுபோல ஒழுக்கம் இல்லாதவன் இடத்துல வந்து உயர்வு இருக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வுன்றது பொறாமை குணம் உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படின்னு வந்து இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது குறள் 6 பாருங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கத்தின்னா ஒழுக்கம் உடையவர். ஓகேவா? ஒல்கார் ஒல்கார்னா விலக மாட்டார் அப்படின்ற பொருள். அப்போ ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார், ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டாங்களாம் யாருன்னு பார்த்தா உறவோர். உறவோர்ன்றதன் பொருள் மன வலிமை உடையோர். ஓகேவா? இப்போ ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர்னா ஒழுக்கத்திலிருந்து ஒரு பொழுதும் விலக மாட்டார். உறவோர்னா மன வலிமை உடையவர்கள். ஓகேவா? இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கழிந்து. இழுக்கத்தின்னா ஒழுக்கம் இல்லாததால் ஏற்படக்கூடிய ஏதம்ன்றது என்னன்னா குற்றம். ஓகேவா? அப்போ ஒழுக்கம் இல்லாததால ஏற்படக்கூடிய குற்றம் அல்லது துன்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க. படுபாக் அறிந்துன்னா அதை அறிந்தவர்கள். ஒழுக்கம் இல்லாததால் வரக்கூடிய குற்றத்தையும் துன்பத்தையும் அறிந்தவர்கள் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர். ஓகேவா? அந்த ஒழுக்கத்திலிருந்து விலகாம மன வலிமையோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து அப்படின்னா என்னன்னா, ஒழுக்கம் தவறுதனால ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை உடையவர்கள் அந்த ஒழுக்கத்தில் இருந்து ஒரு பொழுதும் விலகாம இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க 7. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்படி. ஒழுக்கத்தின்னா ஒழுக்க குணத்தால, எய்துவர்ன்றதுன்னா அடைவர், மேன்மைன்னா மேன்மை அடைவர். ஓகேவா? அப்போ ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மைனா ஒழுக்கம் உடையவர் மேன்மையை அடைவாங்க. இழுக்கத்தின் எய்துவர்
எய்தா பழினா இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழிகளை எல்லாம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒருவன் மேன்மை அடையணும்னா என்ன பண்ணணும்னா ஒழுக்கமா இருக்கணும். அப்போ ஒருவன் யாரு வந்து அடையக்கூடாத பழிகளை எல்லாம் அடைவார்கள் அப்படின்னு பார்த்தா ஒழுக்கம் இல்லாதவன். ஓகேவா? அப்போ ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்றது என்னன்னா, ஒழுக்கம் உடையவர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை எல்லாம் அடைவர் அப்படின்றது பொருள். அதுக்கு அடுத்தது 8வது குறள் பாருங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றி அப்படின்றது என்னன்னா நன்மையை வந்து குறிக்குது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். அப்போ நன்றினா நன்மை, நன்மைக்கு விதையாக இருப்பது. வித்து அப்படின்றதன் பொருள் விதை. விதையாக இருப்பது எதுனா நல்லொழுக்கம். ஓகேவா? அப்போ ஒருவனுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அவனுக்கு அந்த நல்லது நடக்க அதுக்கு விதையா இருக்கக்கூடியதே அந்த ஒழுக்கம் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அப்ப தீயொழுக்கம்ன்றது என்ன தரும்னா இடும்பை அப்படின்றதுன்றது என்ன துன்பம். ஓகேவா? அப்ப தீயொழுக்கம் என்பது என்றும்னா என்னைக்குமே வந்து துன்பத்தை தான் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இடும்பை என்பது துன்பம், வித்து என்பது விதை. இந்த பொருளை பார்த்துக்கோங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னா என்னன்னா, நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் பொருளை தரக்கூடிய ஒரு விதை. ஓகேவா? அதே தீயொழுக்கம் என்பது துன்பத்தை தரக்கூடியது. ஓகேவா? அப்ப நல்லொழுக்கம் என்பது நன்மையை தரக்கூடியது, தீயொழுக்கம் என்பது துன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. ஓகே. ஒழுக்கம் உடையார்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஒழுக்கம் உடையாருக்கு, அப்போ ஒழுக்கம் உடையவர்களுக்கு ஒல்லாவே என்பதன் பொருள் என்ன? இயலாது, இயலாவே அப்படின்ற பொருள். ஒல்லாவேனா தீய வழுக்கியும் வாயார் சொல்லல அப்படின்றது என்னன்னா, தீய வழுக்கு அப்படின்னா வார்த்தைகள், தீய வார்த்தைகளை கூட வாயால கூட சொல்ல மாட்டாங்களாம். ஓகேவா? அப்போ ஒழுக்கம் உடையாருக்கு ஒல்லாவே, ஒழுக்கம் உடைய ஒருவன் தீய வார்த்தைகளை கூட அவனுடைய வாயால கூட தீய வார்த்தைகளை, மற்றவங்களுடைய மனம் புண்படக்கூடிய வார்த்தைகளை அவனால சொல்ல முடியாது. தன்னை துன்பப்படுத்துறவர்களா இருந்தாலுமே கூட அவங்கள வந்து திட்ட மாட்டாங்களாம். அவங்கள தீய சொற்கள் சொல்லி அவங்கள மனம் வந்துற மாதிரி பண்ண மாட்டாங்களாம். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் உடையவர்கள். ஓகேவா? அப்போ ஒழுக்கம் உடையார் கொல்லாவே தீய வழுக்கையும் வாயார் சொல்லணும்னா, நல்லொழுக்கம் உடையவர்களார தவறியும் கூட, வாய் தவறியும் கூட தம் வாயால தீமை தர சொற்களை மற்றவர்களை பார்த்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த குறள் பாருங்க. உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இப்போ உலகத்தோடு அப்படின்றது இங்க யாரை குறிக்குதுன்னா உயர்ந்த மனிதர்களை குறிக்குது. ஓகேவா? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னா ஒழுகல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நடத்தல் அல்லது வாழ்தல் அப்படின்ற பொருளை குறிக்குது. ஒட்ட அப்படின்ற பொருள் என்னன்னு பார்த்தா பொருந்த. ஓகேவா? அப்போ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னா இந்த உலகத்துல இருக்கிற உயர்ந்தவர்களோடு, ஒட்டனா பொருந்தி, ஒழுகல்னா வாழ்தல். இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்தவர்களோடு பொருந்தி வாழணும். ஓகேவா? அப்படி வாழாதவன் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன எவ்வளோ பெரிய படிப்பு இருந்தாலும் உயர்ந்தவர்களோடு பொருந்தி வாழாம அவர்களை விட்டு விலகி நிக்கிறான் இல்லையா, அவன் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலுமே கூட அவன் படிப்பறிவு இல்லாதவனாகவும் அறிவில்லாதவனாகவும் தான் வந்து இந்த உலகம் பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார்ன்றது உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் வாழ்க்கையை யாரு வாழ்றாங்களோ அவன் தான் வந்து கல்வியை பெற்றவன். அப்படி வாழாதவன் எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அவன் கல்லாதவனாகவும் அறிவில்லாதவனாகவுமே கருதப்படுவான் அப்படின்னு வந்து இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாம இன்னொரு டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.